எல்லாருக்கும் வணக்கம். பயன்மரம் அறக்கட்டளையிலிருந்து இந்து பிரியா. விமென்ஸ் டே நேற்று மார்ச் 8. எப்போவுமே விமென்ஸ் டேனா ஏதாவது அந்த தினத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். பட் இந்த முறை எதுவும் பெருசாக பிளான் பண்ண முடியல, அதனால் லேட்டாக தான் இது வருது. பட் அன்னைக்கே பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ எங்களுடைய ஒரு எங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் இதிலிருந்து நாங்கள் உணரக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி மென் ஆர் விமன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் இட். என்ன அப்படின்னா, இப்போது விமென்ஸ் ரைட்ஸில் முக்கியமாக பேசக்கூடிய ஹாட் டாபிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் ரிசர்வேஷன் இன் லோக்சபா, இது ஒன்று வந்து முக்கியமான விஷயம். அண்ட் தென் ரேப். இப்போ ரீசெண்டாக புதுச்சேரியில் நடந்த ரேப்பாக இருக்கட்டும், இல்லை ஜார்க்கண்டில் நடந்த ஸ்பானிஷ் உமனுக்கு நடந்த கேங் ரேப்பாக இருக்கட்டும். ஸோ அண்ட் இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை வந்து இந்த விமென்ஸ் டே வந்து சுற்றி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ விமென்ஸ் ரிசர்வேஷனை பற்றி ஆல்ரெடி ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தேன். பட் ஸ்டில் ஷார்ட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா, விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை வந்து 1996 பல வருஷங்களாக பெண்டிங் வச்சு, ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 30 years, 2026 வந்தால் 30 years, ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 20 years அதை வந்து நம்ம இப்போ தான் 2023 இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அதை வந்து வேற ஒரு உருவத்தில் அதை பாஸ் பண்ணுறாங்க. அதில் கேட்கப்பட்ட உருவம் வந்து ஓபிசி ரிசர்வேஷன், இந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஓபிசி ரிசர்வேஷன் இன்னும் மென்னுக்கும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் விமென்ஸ் ரிசர்வேஷனை ஒரு சில ப்ரீ கண்டிஷன் கிளாஸஸ் லைக் சென்சஸ்க்கு அப்புறம் அண்ட் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சில ப்ரீ கண்டிஷன்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பழைய கதை, ஏன்னா இது 2023 நடந்திருக்கு. பட் ஆனால் இது வந்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ப்ரீ கண்டிஷன் கிளாஸை வந்து சேலஞ்ச் பண்ணி மல்டிபிள் பெட்டிஷன்ஸ் வந்து கோர்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன பெட்டிஷன்ஸு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஜெயா தாக்கூர், காங்கிரஸ் லீடர், அவங்க ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து இட் இஸ் அ கிளாக் which is stopping the object for which that particular act was implemented அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, for which the act was passed அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் இதை வாய்ட் ஆப் இனிஷியோவாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை வச்சு, சென்சஸ் அப்படிங்கிற விஷயமோ இல்லை இது வந்து டீலிமிட்டேஷனுங்கிற விஷயமோ, சென்சஸ்ங்கிற விஷயம் ஓபிசி ரிசர்வேஷனுக்கும் டீலிமிட்டேஷனுங்கிற விஷயம் வந்து இட்ஸ் நாட் ரியலி ரிலேட்டட் டு திஸ் பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்றத வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த வாதங்களை வந்து அவங்க போன வருஷத்துலேயே எடுத்து வச்சுட்டாங்க. பட் அவங்கள வந்து பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணியிருக்கல சுப்ரீம் கோர்ட்டு. அண்ட் லேட்டர் ஆன் வந்து நம்ம NFIW யோகமாயான்னு ஒரு அட்வொகேட் போடுறாங்க, அவங்கள இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. தென் ஆல்ரெடி வந்து இந்த பில்லை டேபிள் பண்ணணும்னு ஜுடிஷியல் ரெமெடிக்கு வந்து அப்ரோச் பண்ண நேஷ்னல் ஃபெடரேஷன் ஃபார் இந்தியன் விமன் அண்டர் ஆனி ராஜா, அவங்க வந்து இன்னொரு பெட்டிஷன் ஃபஸ்ட்டும் 2 years பேக், அதாவது 2 years பேக் அவங்க அந்த பெட்டிஷன் போட்டிருந்திருக்காங்க. பட் அகேன் இப்போ வந்து அவங்க கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் திஸ் இது ஆக்ட் வந்து கேட்குறாங்க. இதோட இந்த கண்டிஷனோட கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் கிரவுண்ட்ஸில் நாங்களும் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கோம். ஸோ ஐ திங்க் வி அக்ரி வித் தட் கிரவுண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் போட்ட கிரவுண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் இட் கம்ஸ் சிமிலர் டு திஸ். என்னென்னா, இட்ஸ் வயலேஷன் டு ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்றத சொல்கிறோம். இந்த கான்ஸ்டியூஷனோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட பேசிக் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ்க்கு பவர்ஸ் கொடுக்குது. இட் கிவ்ஸ் பவர்ஸ் டு த லெஜிஸ்லேட்டிவ் டு மேக் லாஸ்.
ஸோ ஜுடிஷியரி வந்து இந்த இதுக்குள்ளே வந்து போகக்கூடாது. போனால் தே ஆர் இன்ஃப்ரிஞ்சிங் இன் டு த பவர்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ்ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பட் அதே சமயம் நாம் வந்து என்னவும் சொல்கிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மீறி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கோட்பாடு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ we cannot bring in something which will not be in line with the basic structure அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இஃப் இட் கம்ஸ் லைக் தட் இட் கேன் பி சேலஞ்ச்ட் அண்ட் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரீதியாக நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ப்ரீ கண்டிஷன் கிளாஸை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ஹார்மோனியஸான இன்டர்பிரிட்டேஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் சரி, அப்படி எடுக்கணும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன் கோர்ட் வந்து இதை இந்த அளவுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். நேர பற்றாக்குறை இருந்தாலுமே கொஞ்சம் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜுடிஷியரியாக வந்து நம்ம கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த இட்ஸ் நாட் தட் த லெஜிஸ்லேட்டிவ், அதாவது கான்ஸ்டியூஷனுடைய இன்டென்ஷன் அதை வந்து எப்படி பண்ணாங்க, அதை எப்படி டிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் இருக்கட்டும், ஜுடிஷியரி இருக்கட்டும், இல்லை எக்ஸிக்யூட்டிவ் இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய இப்போ ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அதோட பவரை வந்து எக்ஸஸாக யூஸ் பண்ணுது, அன்ஃபேராக யூஸ் பண்ணுதுன்னா, இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அதையே ஸ்டாப் பண்ணவும் முடியணும், அதை பேலன்ஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோட்பாடு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக அதுக்குள்ளே இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அப்படி பிரித்து வச்சிருக்கிறதுக்கான ரீசனே அந்த பவர்ஸை டிவைட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று மேலே ஒன்று வந்து சுப்ரீம் ஆகாமல் லா சுப்ரீமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்டென்ட் பண்ணுது. ஆனால் அதை வந்து நடத்த முடியாமல் இப்போ நம்ம வந்து நிற்கிற ஒரு நிலைமை தான் பல விஷயங்கள்ல இருக்குது. இந்த விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள்ல இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் விமென்ஸ் ரைட்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் வைப்பு பண்ணுறதுக்கும் ஏதாவது இருக்கான்னா, சொல்லப்போனால் சரி ஓல்டு ஃபேஷன்டாக இருக்கும் நம்ம சொல்கிறது. அதுக்காக நம்மளை வந்து தொடர்ந்து ஒடுக்கப்படுகிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து உடஞ்சி போய் உக்காந்துக்கிட்டே இருக்கவும் முடியாது. ஸோ இதுதான் ஆனால் சிச்சுவேஷன். நம்மளை வந்து ஒரு கண்ட்ரியில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்பேஸில் நம்மளுக்கு வந்து வி கான்ட் கோ அண்ட் ரெப்ரசன்ட் அவர் செல்ஸ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னும் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 15% தான் வந்து விமன் வந்து இன்னும் லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கிறாங்க. லோக்சபாவில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 15% தான் விமன் ஹவ் மேட் இட். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம கான்ஸ்டியூஷனை புகழ்கிறோம், ரைட்? கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறப்போ தேர் were very few women and those women believed that we can fight equally with men. இல்லையா? we can equally compete, not fight, compete with women அப்படின்னு அவங்க நினச்சாங்க. பட் ஆனால் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி situation has been different for women. Women have been socially backward and caste makes it further worse. இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸில் விமன் வராங்க அப்படின்னா ஃபார்வர்ட் விமன் ஆர் கம்மிங் மோர், இல்லையா? ஃபார்வர்ட் காஸ்ட்ஸ் விமன் ஆர் கம்மிங் மோர். ஸோ ஒரு பேக்வேர்ட் காஸ்டில் இருந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் வர்றது வந்து இன்னும் டிஃபிகல்ட்டாக, அது இன்னும் பல மடங்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். நம்ம எங்கே போனாலும் we should see how the decision making positions are. அப்போது இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ மெயின் இஷ்யூ விச் வி ஆர் நாட் லுக்கிங் அட். அண்ட் இப்போ நாங்களாம் ஒரு பெட்டிஷனை வந்து வி ஆர் ஃப்ளோட்டிங் அக்ராஸ். ஐ நோ தெர் இஸ் வெரி லெஸ் ஹோப், பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் விமன் அட்லீஸ்ட். men at least அது வந்து for men it can be difficult to understand all these things. But if women are not ready to look around and see, it's a little bit disheartening.
ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கே தெரியுமா? நானே கண்டுபிடிச்சேனா விமென்ஸ் ரிசர்வேஷன பத்தினா? இல்ல. அ இதுக்கு வந்து எனக்கு முன்னாடி இருந்த எவ்வளவோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் விமன் வந்து பெங்களூர்ல நாங்க ஒர்க் பண்ண எவ்வளவோ குரூப்ஸ்ல இருக்கிற விமன் வந்து தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பேசினது, அவங்க எங்களுக்கு குடுத்த அவேர்னஸ்ல தான் எங்களுக்கு இது தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு விமன் நம்மளுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள பார்த்த விமனுக்கு நம்ம அளவுக்கு ஒரு இன்னோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த புதுமைய நம்ம இப்ப இருக்கிற பெண்கள் வளர்ற அந்த புதுமைய அவங்க பார்க்கல. ஸோ ஆனா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து நம்ம டோட்டலா வந்து கவனிக்காம இருந்துறக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அவங்க கிட்ட இருக்கிற நாலேட்ஜ வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இன்னும் நம்ம நெறைய நாள் ஆகும். அதே சேம் நாலேட்ஜ வந்து நம்மளா தெரிஞ்சு கத்துக்கிறது. ஸோ அப்போ கவனிக்கணும். நம்மள சுத்தி இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஸோ ஏன்னா இன்னும் விமன் லீடர்ஸ் வந்து சொல்றாங்க. அவங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து தே ஆர் ஃபேசிங் சம் சார்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். விமன் வந்து போய் லீட் பண்ண போற ரோல்ஸ்ல வந்து தே ஆர் ஃபேசிங் டிஸ்கிரிமினேஷன் ஃப்ரம் டீம் மெம்பர்ஸ் ஆர் நாட் லிசனிங். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள அவங்க இன்னும் சொல்றாங்க. ஈவன் இன்சைட் த ஃபேமிலி நம்ம வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் வி கிவ் ஃபார் அவர் மதர்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இருந்தே நம்ம யோசிக்கலாம். அண்ட் ரிசர்வேஷன் ஏன் முக்கியங்கிறதையும் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இருந்தே நம்ம யோசிக்கலாம். அப்படிங்கிறப்போ அதை நம்ம இன்னும் யோசிக்காம இருக்கிறோம், நம்மளுக்கு அதை இன்னும் வழங்கப்படலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ தூரம் அதை செய்யற மாதிரி செஞ்சுட்டு அதைய செய்யாம பண்ணதே வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப நம்ம வந்து நம்ம கொஸ்டின் பண்ணிக்கணும். நம்ம சுச்சுவேஷன் என்ன, நம்ம பொசிஷன் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா ரேப்பு இது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. அப்போ இதில் வந்து நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்மென்னை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், ரைட்டு. அப்போ ஒருவேளை அங்கே வந்து ஒரு பாதிக்கு பாதி ஒரு விமன் இருந்திருந்தா அவங்க ஐயோன்னு பதறி போய் தேடி இருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ அப்போ இல்லை பயாஸ்டா அந்த அங்கே இருக்கிற அந்த மேல் ஆஃபீஸர்ஸ் சொல்கிற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு நடந்துக்குவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஒருவேளை நிறைய விமன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருந்தா அவங்க ஒருவேளை அந்த பிள்ளைய பதறி போய் தேடி இருப்பாங்களோ என்னமோ புதுச்சேரியில் தெரியல. பட் இதுதான் நிலைமை. அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்றது. ஒரு பாசிட்டிவான விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக சொன்னால் எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் வந்து நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து விமன் டைரக்டர் மஸ்ட் மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. ஸோ 1 விமன் டைரக்டர் ஷுட் பி தேர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த நிஃப்டி கம்பெனிஸில் நிஃப்டி 500ல் 1 in 5 people, 1 in 5 CEOs are women அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் சேயிங் தட் 1 in 5 are women அப்படின்னு சொல்கிறாங்க. பட் most companies have only 1 women CEO. So 1 in 5 are women, but most have only 1 CEO. So whether we are really able, அது ஒரு ரியல் காம்படிஷன் பண்ணி நம்ம மேலே வந்திருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ரிசர்வேஷன் which started 10 years back has produced this result. அப்போ நம்ம நிலைமை வந்து இதுதான் அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். அண்ட் ரிசர்வேஷனை கேட்குறோன்னா நம்ம வந்து ஒன்றும் சலுகையை கேட்கல. ஓகே, it's a decision making spot. So we are saying you be inclusive there. அங்கே நீங்கள் இன்க்ளூசிவாக இருங்க. You bring people from different backgrounds. That is when you get the real problems from their backgrounds, right? அது இருந்தால் ஜஸ்ட் திங்க் ஹவு பியூட்டிஃபுல் வி கேன் பிரிங் திங்ஸ், வி கேன் திங்க் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிரேட்லி, ரைட்? ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணுங்கிற ஒரு வேகம் அங்கங்கே அந்தந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 4 பாயிண்ட்டு தான் சொல்ல விரும்புகிறேன் இப்போது. ஏன்னா நிறைய டைம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க. ஸோ 4 பாயிண்ட்டு உங்களால் கேட்கவும் முடியாது, நீங்கள் கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ 4 பாயிண்ட்டு, பட் ஐ எம் சாரி ஃபார் த டைம் தட் ஐ ஹவ் டேக்கன். 4 பாயிண்ட்ஸ் தட் ஐ விஷ் டு சே. ஒன்று,
See, it is a difficult thing. Yes, even for me it is very difficult. When I see another woman leader, I tend to compete. இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இன்ஸ்டிங்க்டாக தான் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஒன்ஸ் அது ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னா அதை ஒரு போட்டியாக தான் நம்ம பார்க்குறோன்னாலும், ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் வென் தெர் இஸ் அ பியர் உமன், இன்னொரு உமன் வந்து நம்ம ஒர்க் பிளேஸில் நல்லா வராங்க, நல்லா சாதிக்கிறாங்க அப்படின்னா, வி ஷுட் ட்ரை டு சப்போர்ட் இட். ஒரு உமன் மேனேஜர் வராங்கன்னா, எப்படி ஒரு மேல் மேனேஜர் வந்து சொல்கிறத நம்ம நல்லா கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நடந்துக்கிறோம், ஓடி போய் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ, அப்படி அந்த வேலைகளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ யூஎன் விமனோட 2023 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடு, இந்தியாவில் மட்டும் இல்லையே வேர்ல்டு வைடே வந்து 91% ஆஃப் மென் அண்ட் விமன் வந்து பயாஸ்டு, ஜெண்டர் பயாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெண்டர் பயாஸ்டாக தான் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜெண்டர் பயாஸ்டுனா என்ன? நம்ம ஒரு விமனை லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் பார்க்கறது கிடையாது. அவங்கள ஒரு கேர் கிவிங் பொசிஷன்ஸில் ஈஸியாக பார்ப்போம். அவங்கள்ட்ட சொசைட்டியோட நார்ம்ஸ் வந்து என்னென்னா, அவங்கக்கிட்ட அந்த மாதிரி கேர் கிவிங் விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, செய்கிறது. அண்ட் வி டோன்ட் திங்க் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் திங்ஸ் லைக் டெசிஷன் மேக்கிங். இந்த மாதிரியான எக்ஸட்ரா விஷயங்களை வந்து நம்ம ஜெண்டர் பயாஸ்ன்னு ஈஸியாக சொல்லலாம். ஸோ இதை வந்து வேர்ல்டு வைட் 91% ஆஃப் நாட் மென் அலோன், மென் அண்ட் விமனுக்கு இருக்கு அப்படின்ட்டு இந்த யூஎன் விமன் 2023 ரிப்போர்ட்டு வேர்ல்டு வைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த ரேப், ஹராஸ்மெண்ட், பேட் டச், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆர் வி ரெடி அப்படின்றத நம்ம கொஞ்சம் லைட்டாக சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு நம்ம ரொம்ப ரெடி ஆக முடியாது. டச் வுட், நத்திங் ஷுட் ஹேப்பன். பட் ஆர் வி ரெடி ஃபார் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதி நேரம் விமன் வில் ஃப்ரீஸ். இட் ஹாஸ் ஹேப்பன் டு எவ்ரிபடி. Maybe not everybody. There are some very brave women. I really appreciate and salute them. But there are women, most women freeze when it's a first time they face something like that. The situation is different, it comes from in different ways. So they freeze and they don't know how to react. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்போது எனக்கு நான் சொல்லி கொடுக்குறதுக்கு நான் பெரிய எக்ஸ்பர்ட்டும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் யூ ஷுட் ஹியர் அவுட் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் திஸ், ஹவு தே ரியாக்டட், அண்ட் சூஸ் சம்திங் விச் யூ திங்க் இஸ் வெரி குட் அண்ட் வெரி ரைட். ஸோ அந்த மாதிரி அதை பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. அதை ஒரு வாட்டி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த பேட் டச்சுங்கிறது ஈஸியாக நம்ம எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறப்போ, அப்படி நடந்தால் what is the way that we are going to react அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யோசிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And so and do whatever is possible to protect yourself. And then exercise your rights. இப்போ வந்து நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க, எனக்கு கோபம் வரும். மேபி அவங்க கிண்டல் அடிக்கிறது just to make sure that you will remember things. Probably that's why they are making fun. ஆனால் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நானுமே அப்படி யோசித்தேன். லைக் என்னென்னா மென்ஸ் ரைட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுது அப்படின்ட்டு யோசித்த காலங்கள் இருக்குது. ஏன்னா டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மென் வில் பி ஸ்ட்ரகிளிங் லைக் எனி திங் இன் பிளென்டி ஆஃப் கேசஸ். நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு நடுவில், ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம பார்க்குறப்போ. ஸோ வி ஃபீல் தட். பட் ஸ்டில் இப்போ வந்து இந்த லா லெசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபேமிலியில் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வாட் ஐ ஃபீல் இஸ், it's made for women for a good reason. It's made for women for a very good reason. She's still socially backward. She is still not given 33% of Lok Sabha seats. So this is her position. Okay, she has no power. She's not given any power. She's not given any equal opportunities everywhere. So இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் yes, the law should side her. கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ த ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் ஆர் ஆல் ஃபேர். ஸோ வென் யூ ஹாவ் டு யூஸ் இட், யூ சர்ச் ஃபார் இட், யூ ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தேர் ஃபார் டு ஹெல்ப் யூ அவுட் அண்ட் யூ யூஸ் இட். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அது என்ன இருக்குது, அதை எப்படி தேடி படிக்கணுமோ நம்ம படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாரும் வந்து பிளேட்டில் சொல்லி கொடுக்க போகிறது இல்லை. நோபடி இஸ் கோயிங் டு டெல் யூ வாட் ரைட்ஸ் யூ ஹேவ். எஸ், சம் ரைட்ஸ் யூ வில் நோ.
some people are, yeah, some governments are, Tamil Nadu government is doing a lot of awareness initiatives and all that, but still many times when we did our ICC internal complaints committee statistics, நாங்க ஆன்லைன்ல வந்து students were trying to check websites of renowned colleges, and they from the colleges, no, they tried to find out whether ICC was published in their websites. Okay, it's a very simple exercise. We did this, and we found that most of the college websites do not publish, were not publishing it properly. Now the situation is a little bit better, but still, even after complaining to the AICTE and all multiple times, there were still too many colleges which were still not publishing the ICC information. இன்னும் நிறைய work placesல also they don't want to tell about the ICC internal complaints committee. What you can do, even if you know about the internal complaints committee, it is not very easy for a woman to approach such things. அப்படிதான் இன்னும் வச்சிருக்காங்க. They will not disclose one email ID, so you can't easily go and give them a complaint. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. அப்போ அப்படி இருக்கிறப்போ நம்ம தான் நம்ம ரைட்ஸை வந்து எவ்வளோ முடியுமோ we have to find out what our rights are from different sources, social workers ஆ இருக்கட்டும், NGOs ஆ இருக்கட்டும், government ஆ இருக்கட்டும், or internet, everything. So we have to find out our rights, and we have to use it. We have to exercise our rights. We have some fundamental rights called freedom of speech, etc., etc. We have some fundamental right to equality. All these things, நம்மளுக்கு ஒரு violation நடந்தா we have to exercise it. See, some cases, அதாவது சில கேசஸில் நானும் பண்ணதில்லை, பிகாஸ் I think the situation, I feel I have not ignored certain things. But when it is a very critical thing, you should definitely exercise your rights. I will recommend even a smallest thing we should, but sometimes, you know, some minor things we don't really have the time and energy to do it, so we can just ignore it. But otherwise, all the major things we should. And நாலாவதான ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம கண்ட்ரியோட சுச்சுவேஷன் வந்து இதுதான். ஸோ ஒரு லேபர் லா இருக்கட்டும், இல்லை ஒரு எனி பீஸ் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், விமென்ஸ் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் இருக்கட்டும், இட் இஸ் நாட் ஈஸிலி அச்சீவபிளாக தான் இருக்குது இப்போது, இல்லையா? இந்த விமென்ஸ் ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியுது, ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னும் பவரில் வந்து there are not many women, and even if there are women, they are not strong enough to lobby for us. அப்படிதான் இருக்கு. And they are not strong enough, and they don't have the real intention to do it. அப்படிங்கிறப்போ, or they are powerless to do it. Powerless also. They are powerless to do it also. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நம்ம எப்படி விமன் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வர முடியும்? ஸோ தீஸ் ஆர் த சம் திங்ஸ் தட் we can do to empower ourselves, that we can support other women as much as possible. We can protect, do what is required to protect ourselves, and we can exercise our rights which are already granted, right? Using special acts or whatever, or fundamental rights, you exercise it. And fourth most important thing is you take care of yourself. So when you take care of yourself, என்ன டேக் கேர் பண்ணிக்குவீங்க அப்படின்னா, மாயா ஏஞ்சலோ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மாயா ஏஞ்சலோ வந்து, she is an American poet, and she has worked with people like Martin Luther King and Malcolm X, இந்த மாதிரி சிவில் ரைட்ஸ், அங்கே இருக்கிற சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டில் இருந்தவங்க ஃபேமஸாக, அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி சேஸ், ஈச் டைம் அ விமன் ஸ்டாண்ட்ஸ் அப் ஃபார் ஹர் செல்ஃப், ஷீ ஸ்டாண்ட்ஸ் அப் ஃபார் ஆல் விமன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நடுவில் இன்னும் சொல்கிறாங்க, அவளை அறியாமலே அவள் வந்து அவளுடைய உரிமைக்காக எழுந்து நிற்கிறப்போ ஷீ ஸ்டாண்ட்ஸ் அப் ஃபார் ஆல் விமன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நீங்கள் கவனித்து பாருங்களேன், எல்லா பக்கமுமே இது ஒரு சரியான விஷயமா இருக்கும். இப்போவே நம்ம வந்து நம்மளை சுற்றி பாருங்கள், ஒரு சாவித்ரி பாய் ஃபூலேவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பன்வாரி தேவியாக இருக்கட்டும், ராஜஸ்தானில் விஷாகா கேஸில் உள்ள,
அவங்களா இருக்கட்டும், அவங்களால தான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒட்டுமொத்த பெண் சமூகத்துக்கே வருது. அண்ட் இவங்களா இருக்கட்டும், யார் நம்ம சாவித்ரிபாய் ஃபூலேவா இருக்கட்டும், அவங்களுக்கு எஜுகேஷன் வந்துச்சு. அவங்க இன்னும் எத்தனையோ கேர்ள்ஸுக்கு எஜுகேஷனை கொண்டு வராங்க. அண்ட் ஈவன் பாலிட்டிஷியன்ஸில் வந்து இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இந்திரா காந்தி வந்து அவங்க பீரியடில் தான் ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பேங்கிறது வந்து அவங்களோட பீரியடில் தான் வருது. இட்ஸ் அ லாங் பீரியட் அண்ட் தட் இஸ் வென் வி ஹாவ் ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே அண்ட் தே ஆர் பிரிங்கிங் அ லாட் ஆஃப் women specific programs because they understand, they understand better. And when it happens from different backgrounds, uh, when women come from different backgrounds, the understanding can be very good. So அதை வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இதுதான். ஸோ வாட் we need to do is we need to take ourselves forward. நம்மளையவே நம்ம உயர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு விமன்ஸ் எம்பவர்மெண்ட்ல இப்போ நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா அதைத்தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிறைய தடைகள் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இன்னொரு விஷயம் இதை வந்து சொல்லணும்னா, இதில் வந்து நம்மளுக்கு நிறைய தடை வரும். முக்கியமாக மேட்டர்னிட்டி அதாவது மகப்பேறுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் தான் வந்து மேட்டர்னிட்டி, குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பருவத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது பெண்ணுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஆமா கர்ப்பத்தடை அப்படின்ட்டு ஒரு சாப்டரே வச்சிருக்கிறாரு. பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புக்கில், அவருடைய புத்தகம் பெண் ஏன் அடிமையானால்ங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு புக்கு. கண்டிப்பாக எல்லா பெண்களும் ஒரு வாட்டியாவது ரீட் பண்ண வேண்டிய புக்கு. அதில் வந்து கர்ப்பத்தடை அப்படிங்கிறாரு. அதை அப்படி ஒரு விஷயத்தையே தடை செய்திடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அது பெரியாருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவருடைய ஒர்க்ஸை வந்து நம்ம அப்படியே, அவருடைய புத்தகங்களை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவரே அந்த ஆப்ஷனை நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீ அதை செய் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதாவது உங்கள் சுய புத்திக்கு அது கரெக்டுன்னு தோணுனா நீ செய், இல்லைன்னா நீ எடுத்துக்க வேண்டியது இல்லைன்ற ஒரு ஃப்ரீடமாக அவர் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு சொல்லிடுறனால அந்த ஒரு விஷயத்த நீ சிந்தி அப்படின்றாரு. அப்போது அந்த கர்ப்பத்தடையை சிந்திச்சு பாருங்கிறாரு. அந்த புத்தகத்தில் அவர் எழுதுறாரு, பெண்ணுக்கு ஒரு குளத்திலோ குட்டையிலோ விழுந்து சாகும் சுதந்திரம் கூட வந்து பறி போயிடுது குழந்தை இருந்தால் அப்படின்னு. அதாவது ஆணுக்கு பொருளாதார சுதந்திரம் போயிடுது, ஒரு பெண்ணுக்கு ஒரு குளத்திலோ குட்டையிலோ விழுந்து சாவதற்கான சுதந்திரமே போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு நிலையில இருக்கிற பெண் எடுக்கக்கூடிய முடிவுகள், டெசிஷன்ஸ், அவ எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எப்படி இருக்கும், அவள் வந்து சுதந்திரமா எடுக்கக்கூடிய, சுயேட்சையா எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனா இருக்குமாங்கிறத அவர் ஒரு கொஸ்டின் பண்றார். ஸோ இதை நம்ம திங்க் பண்ணணும் மெயினா. அப்போ இதை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, இதை முக்கியமா நீங்க கண்டிப்பா கவனிக்கிற விஷயம் இதுதான். நம்மளை சிந்திக்க வைக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள். உண்மையாகவே நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களது இதையெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது டிப்ரெஷன் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு ரொம்ப கடந்து போயிடுறோம், ரொம்ப ஜோக் அடிச்சுட்டு கூட கடந்து போயிடுறோம் பல நேரத்தில். ஆனால் அந்த பைப்போலார் டிஸார்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விமனுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி ட்ரபிள்டு மேரேஜஸில் வேலையை விட்டுட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன்ட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் ஏதோ அஃபேரை வச்சுக்கிட்டு அவங்க மேலே ப்ளேம் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிற சூழலில் அந்த பைப்போலார் டிஸார்டர் வந்து அக்ரிவேட் ஆகுது இல்லையா. அது எந்த லெவலுக்கு வந்து அக்ரிவேட் ஆகும் அப்படின்னு நான் கூட இமேஜின் பண்ணி பார்த்ததில்ல. லைவாக ஒருத்தங்க கோவிட் டைமில் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருக்கா. அவங்க வந்து வேற ஒரு ஊரில், அவங்க ஊர்லேருந்து எவ்வளவோ தூரம் போய் வேற ஒரு ஊரில் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் என்னை எல்லாரும் கொலை பண்ண வராங்க ஹஸ்பண்ட் வீட்டில் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அவங்கள செடேட்டிவ்ஸ், அதாவது மயக்க ஊசி போட்டு தான் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடிஞ்சிச்சு. ரோட்டில் நின்று பிரச்சனையெல்லாம் ஆகி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எல்லாரும் ஏமாத்துறாங்க, போலீஸ்காரங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏமாத்துனாங்களோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து ஷீ ஸ்டார்டட் இமேஜினிங் திங்ஸ் ஆல்சோ.
அப்போ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரை வந்து அவங்க வந்து பெர்சீவ் பண்ண என் குழந்தைய என்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாம் இது பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இந்த மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் விமன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் எவ்வளவோ நல்லா சம்பாதிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பீரியடில் ஒரு அந்த நேரத்தில் ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய குழந்தைங்க தான்னாலும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு நம்ம சமையலுக்கோ இல்லை இந்த மாதிரி வேலைங்களுக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். 1,00,000 சம்பாதிக்கிறாங்கன்னா சமையலுக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுக்கலாம் இல்லையா? அதாவது வீட்டு வேலைங்களை பார்த்துக்கிறதுக்கு. இது பண்ண முடியாமல் அவங்க போகிறாங்க, வேலையை விட்டு பை தட் இஸ் ஹவு தே ஆர் மேக்கிங் தேர் டெசிஷன்ஸ். அப்போது அந்த ஒரு ப்ரெஷரில் இந்த மாதிரியான டெசிஷன்ஸை வந்து பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம் இந்த கட்டமாக இருக்குது. இதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு கெரியர் பிரேக்ஸை எடுத்த பெண்களும் முன்னேறி வந்திருக்காங்க. விச் இஸ் அதுதான் பெண்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப எனார்மஸ். அவங்க தே கேன் மேக் அ கம்பேக் ஃப்ரம் எனி திங். ஆனால் இந்த ஒரு பாயிண்டில் நிறைய பேட் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இந்த சரௌண்டிங் மேட்டர்னிட்டி அப்படிங்கிறனால ரொம்ப காஷியஸாக பெண்கள் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நான் முக்கியமாக கேட்டுக்கிறேன். முக்கியமாக பெண்கள் வந்து தன்னுடைய கெரியரை, தன்னுடைய கோல்ஸை, தன்னுடைய நலனை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறத முக்கியமாக நினச்சாலே நிறைய சாதனைகளை அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அது வந்து எத்தனையோ பேர் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முக்கியமாக சொல்கிறேன். அண்ட் இதுதான் பெண்களுக்கு ஒரு ஃப்ரெஜைலான ஒரு நேச்சரும் இருக்குது, ஒரு கைண்ட்னஸ், அந்த ஒரு கைண்ட்னஸ் இருக்குது. அந்த கைண்ட்னஸையும் நான் விட்டுருங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா தட்ஸ் வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் ஹர் அண்ட் ஹர் டெசிஷன்ஸ். ஷீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இன் ஹவு ஷீ திங்ஸ். அவங்க வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு திங்கிங்கில், ஒரு பாசமான திங்கிங் அவங்கக்கிட்ட இருக்கும் எப்போவுமே. மோஸ்ட் விமன் வில் ஹேவ், என்னை பொறுத்த வரைக்கும். அந்த இதை விட வேணாம், அந்த ஃப்ரெஜிலிட்டியை விட வேணாம். ஸோ அந்த மதர்ஹுட், அந்த குழந்தை மேலே இருக்கிற லவ், இது எதையுமே நம்ம விடாமல் ஸ்டில் வி கேன் ஹாவ் அ டே கேர். நம்ம டே கேருக்கு போட முடியும் குழந்தைங்கள, நம்ம வந்து பேபி சிட்டர் வச்சுக்க முடியும். ஆம்பளைங்க கூட, நம்ம வீட்டு துணைவர்கள் கூட ஒர்க்கை ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈக்குவலாக நம்ம குழந்தைய லவ் பண்ணி அது கூடயும் தேவையான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நினச்சி அதுக்கு தேவையான விஷயங்களை எப்படி செய்யணும், அதை எப்படி பிளான் பண்ணணுங்கிறத நல்லா பெண்கள் வந்து யோசிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சின்சியரான ரிக்வெஸ்ட். இந்த டைம் பீரியடில் அவங்க கரெக்டாக அதை பார்க்கணுன்னா, ஏன்னா எவ்வளவோ நம்ம கூட ஒர்க் பண்ண பீப்புள் வந்து இன்னைக்கு அவ்வளோ டேலண்டடான டாப்பர்ஸ் இந்த மாதிரி பீப்புள் வந்து ஃபாலோ அவுட் ஆகுறாங்க அப்படின்னா அது இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்லன்றனால இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது நாங்கள் இருந்த காலகட்டத்தில் 3 மந்த்ஸ்னு இருந்துச்சு. இப்போ வந்து 6 மந்த்ஸ் லீவு வந்து ப்ரைவேட் சர்வீஸில் கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இன்னும் நிறையா ஒன் இயர்னு அவங்க பவருக்கு வந்தப்பவே மாற்றினாங்க. 9 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் தே கெட் அ லாட் ஆஃப் ஹாலிடேஸ் அப் டு 2 years ஃபார் 2 childrenன்ற மாதிரி எல்லாம் கூட எடுக்கலாம் அவங்க, அப்பார்ட் ஃப்ரம் த மேட்டர்னிட்டி இது. ஸோ இந்த மாதிரியான சலுகைகள் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நம்மளால் நம்ம கெரியரை வந்து கண்டிப்பாக தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும், பர்சியூ பண்ண முடியுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எவ்வளோ முடியுமோ, தெர் ஆர் எக்ஸப்ஷனல் கேசஸ். ஆனால் வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ இதையெல்லாம் எப்படி பிளான் பண்ண, நம்மளுடைய நலனையும் நம்ம முன்னிறுத்தி வைக்கணும். இது கடைசியாக வந்து ஒரு ஜாதகா கதை ஒன்று, ஜாதக கதைன்னு சொல்லுவாங்க, ஜத்தாக்கா டீல்ஸ், அதை ஒன்று சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது ஒரு மரம் வெட்டி வந்து போய் மரம் வெட்டுறான். ஒரு மரம் வெட்டி போய் வந்து ஒரு காட்டுக்குள்ளே மரம் வெட்டுறவன் ஒரு நாள் போகிறான், உட்காந்து ஒரே அழுகையாக அழுதுட்டு போய் சாக போகிறான். அப்போது ஒரு யானை போய் அவனை காப்பாற்றுது. அந்த ஒரு யானை, ஒரு நல்ல மனசுள்ள ஒரு யானை வந்து அவனை போய் காப்பாற்றுது. அது ஒரு வெள்ளை யானைன்னு சொல்லியிருப்பாங்க. அது யானை வந்து வெள்ளை கலரில் இருக்காது, கிரே கலரில் தான் இருக்குங்கிறனால நான் கிரே கலர் யானைன்னு சொல்கிறேன். ஸோ அந்த யானை வந்து என்ன பண்ணுதுன்னா அவனை காப்பாற்றுது. ஆனால் யானை பேசாது, ஆனால் இந்த யானை பேசும். சரி, அது கதை. ஸோ அந்த ஸோ என்ன ஆகுதுன்னா
அது 2 தந்தம் இருக்கு இல்லையா? ஸோ நீ வந்து என்ன 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 விஷயத்துக்காக அழுகுற அப்படின்னு சொல்றான். அப்ப கேட்குறான். எதுக்கு இப்படியெல்லாம் சாக போறேன்னா, எனக்கு கடன்ல நான் முங்கிட்டேன். எனக்கு வந்து வெளியிலயே வர முடியாது. அதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த தந்தம் இருக்கு பாரு. இதை நீ வந்து உனக்கு வேணுங்கிற மாரி கட் பண்ணி எடுத்துக்கோ. உன் கடன அடைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த தந்தத்த அவனும் கட் பண்ணி எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த யானையும் சந்தோஷம். அவனும் ரொம்ப அந்த யானைய நன்றி சொல்லிட்டு, என் உயிர காப்பாத்திட்டேன்னு போறான். போயிட்டு தந்தத்த விக்கிறான். அவன் கடன எல்லாம் அடைச்சிடுறான். ஆனா என்ன ஆயிருது, அவனுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்தது. இதுக்கு மேல அவன் வேலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அவனுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துருது. ஆ சரி இனி இன்னொரு ஒரு வீடு வாங்கிரலாம் அப்படின்ட்டு திரும்ப போறான். போயிட்டு திரும்ப அந்த நம்ம யானை ஃப்ரெண்டுன்ட்டு அவர்கிட்ட கேட்குறான். அதுவும் வந்து என்னன்னா ரொம்ப ஓவரான இளகுன மனசா இருந்திருக்கு. அது திங்க் பண்ணல. ம். இது கேட்குறானே இது தேவையா அப்படின்ட்டு. அது எடுத்துக்கோ அப்படின்னு தாராள மனசோட அது குடுத்துருச்சு. அதுக்கப்புறமும் அது என்ன பண்ணுதுன்னா, இவன் திரும்ப திரும்ப அவன் வந்து அவனால அவனுடைய பேராசைய வந்து நிறுத்திக்கவே முடியல. அவன் அத உணரவே இல்ல. அவன் வந்து இவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமே அந்த யானைய அப்படின்னு அவன் உணரவே இல்ல. அவன் திரும்ப திரும்ப போய் அதை கட் பண்றான், எடுக்குறான், கட் பண்றான், எடுக்குறான். அவனோட செலவுகள பார்க்குறான். அவன் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுறான். எல்லாம் ஆயிடுறான். ஆனா வந்து அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுறான். பட் ஆனா அவன் வந்து என்ன பண்றான், அந்த யானைய பத்தி அவன் திங்க் பண்ணல. அப்போ ஒரு நாள் வந்து அந்த கடைசி கிட்ட அவன் சதைகிட்ட இருக்கிற அந்த கடைசி துண்டு வரைக்கும் அவன் எடுக்குறான். அதுக்கு மேல அந்த யானையோட தந்தம் இருந்த இடத்துல இருந்து ரத்தமா ஒழுகுது. அந்த யானை செத்து போயிருது. அந்த யானை செத்து போயிருது. அதுக்கப்புறம் பூமி 2ஆ பிளக்குது. அந்த வேடன் வேடன் இல்ல. அந்த மரம் வெட்டி உள்ள போயிடுறான். வேடன்னு சொல்லிட்டனோ, மரம் வெட்டி. சரியா? அந்த மரம் வெட்டி உள்ள போயிடுறான். அந்த உள்ள விழுந்து அவன் அவன் கதை முடிஞ்சிருது. ஆனா, நான் என்ன சொல்லுவேன்னா, பெண்கள் இந்த யானை மாரி இருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அதாவது மத்த நம்ம நம்ம பெத்த நம்ம புள்ள வந்து நம்மள நம்பி வருது. அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ செய்யணுமோ அதே அளவுக்கு அந்த வீட்ல உள்ளவங்களும் உங்க துணைவர், கணவரும் செய்யணும். அது ஒரு பக்கம். ஆனா நம்ம செய்யணும். ஸோ அப்ப நம்ம வந்து சில விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து நம்மளையே இழக்கிற அளவுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் வந்து கண்டிப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து எதிர்ல இருக்கிறவங்க நம்மள கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம செய்றவங்களா இருக்க இருக்க அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ லேர்ன் டு சே நோ அண்ட் லேர்ன் டு பில்ட் யுவர் செல்ஃப்ஸ் ஆஸ் வெல் ஈக்குவலி. நீ உன்னையும் முன்னிறுத்துன்றேன் நான். உன்னையும் முன்னிறுத்து. உன்னைய ஏன் நீ எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற? அது இனி அவசியம் இல்ல. அதுவே ஒரு ஜெண்டர் பயாஸ் தான்றத மெயினா நம்ம ரியலைஸ் பண்ணி, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பெண்களிடம் மத்தவங்க எதிர்பார்க்காதீங்க. அதே மாரி பெண்களும் எவ்வளவு செய்யணும் அப்படிங்கிறதுல அந்த ரேஷனிங்க வந்து பண்ணணும். அத ஸ்டாப் பண்ணணும். அவன் பூமிக்குள்ள போயிருவான். பூமாதா வாய பொளந்துரும். அவன் பூமிக்குள்ள போயிருவான்றத நம்பி, நீங்க வந்து குடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நீட் அண்ட் கிரீட் இல்லையா? அந்த நீடுக்கும் கிரீடுக்கும் வித்தியாசத்த தெரிஞ்சு நீங்களும் ஸ்டாப் பண்ணணும். இது ஒரு பேலன்சிங் ஆக்ட். இதுல வந்து முன்ன இருக்கும், பின்ன இருக்கும். ஆனா ஒரு துணைவர் வந்து சரியான துணைவர் இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். எவ்வளவோ இப்ப மாறிடுச்சு. பட் ஸ்டில் இன்னும் பெண்கள் அந்த மாரி ஒரு விஷயங்கள்ல வந்து மாட்டிக்கிறாங்க, இருக்காங்கங்கிறப்போ, நம்ம இத சொன்னா ஒருவேளை அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நேரம் உங்களத எடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டு, இவ்வளோ யாரும் யாருடைய பேச்சையும் இத்தனை நேரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆ ஆனா வந்து ஒருவேளை நம்மளுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருந்து சொல்றோம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆ ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஹேப்பி விமென்ஸ் டே. நீங்க உங்கள வந்து முன்னிறுத்தி கொண்டு போங்க. ஸோ உங்கள உயர்த்திக்கிறதுக்கான வேலை, உங்க கெரியர், உங்களோட லைஃப் எல்லாத்துலேயுமே எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறத முக்கியமாக நீங்கள் நல்லா யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ். ஸோ அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் மற்ற விமன் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண விமன் கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸஸை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃபார்ம்டு டெசிஷனாக எடுங்க. டெசிஷன் தப்பாக போனால் தப்பு இல்லை.
யூ கேன் ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் ஓன் டெசிஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஆனால் இன்ஃபார்ம்டாக இருந்தால் எவ்வளவோ அது கரெக்டாக தான் இருக்கும். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு நம்ம பண்ணியிருந்தோம்னா சரியான டெசிஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. ஹாப்பி விமென்ஸ் டே டு எவ்ரி ஒன்.